நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னத்துரை கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படித்தபோது அதே பள்ளியில் படித்த வேறு சமுதாய மாணவர்கள் சிலர் சின்னத்துரையை அவரது வீட்டிற்குள் புகுந்து அரிவாளால் வெட்டினர். தடுக்க முயன்ற அவரது தங்கையையும் வெட்டினர். இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த சின்னதுரை பள்ளி படிப்பை முடித்து தற்போது கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நண்பர்கள் என கூறி சின்னதுரையை தனியாக வரவழைத்து 4 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் அவரது செல்போன், மோதிரம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த சின்னதுரை சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய நிலையில் அவரது வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இவர் இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு தெரிஞ்ச நண்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவரை பார்க்க போகும்போது அதில் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த அவர்கிட்ட வந்து செல்ஃபோனை பறிச்சுட்டு வேற ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரை கொஞ்சம் தாக்கியிருக்காங்க. அதற்கிட்ட விசாரணையில் அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் வந்து சமூக வலைதளங்களில் அவர் ஃப்ரெண்டுன்னு பழைய நாள் முன்னாடி படித்த நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவர் வந்து சரி ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரி ஃப்ரெண்டு உள்ள இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை பறிக்கிற நோக்கத்துக்காண்டி அவங்க வர வச்சிருக்காங்க.